வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். பெஞ்சல் புயல் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு. இடைக்கால நிவாரணமாக 2000 கோடி ரூபாய் வழங்குமாறு பிரதமர் மோடிக்கு கடிதம். டெல்லியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் அமைச்சர் KN நேரு. ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 1706 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை விடுவிக்க கோரிக்கை. மழை வெள்ள பாதிப்பால் கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. திருவண்ணாமலை, சேலம் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. திருவண்ணாமலை நிலச்சரிவில் சிக்கிய 7 பேரில் 5 பேர் சடலமாக மீட்பு. மீட்பு பணிகளை நேரில் பார்வையிட்டார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதிவு. மாஞ்சோலை தேயிலை தோட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. எஸ்டேட்டில் இருந்து வெளியேற்ற எதிர்ப்பு தெரிவித்து தொழிலாளர்கள் தரப்பில் வழக்கு. சென்னையில் தேவாலயத்திற்குள் நுழைந்து திருமணத்தை நிறுத்த முயன்ற பெண்ணால் பரபரப்பு. மணமகன் 2.5 வருடங்களாக தன்னுடன் குடும்பம் நடத்தியதாக குற்றச்சாட்டு. தாய்லாந்தில் இருந்து விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 14 அரிய வகை பறவைகள் மீட்பு. கொச்சி விமான நிலையத்தில் தம்பதிகள் கைது, அதிகாரிகள் தீவிர விசாரணை. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் வெள்ளை மாளிகை கோலாகலம். கிறிஸ்துமஸ் விடுமுறை கொண்டாட்டங்களுக்காக வண்ணமயமாக அலங்கரிப்பு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் லீக் போட்டியில் ஜப்பானை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகள். விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பார்வையிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் 1,29,000 ஹெக்டேர் அளவுக்கு பயிர் சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் மழை நின்ற பிறகு கணக்கெடுப்பு நடத்தி உரிய நிவாரணம் வழங்கப்படும் எனவும் கூறினார். பயிர் சேதங்களை பொறுத்த வரையில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் நெற்பயிர்கள் மூழ்கியிருக்கிறது. தற்போதைய உத்தேசத்தின்படி பார்த்தால், கணக்கெடுப்பின்படி 1,29,000 ஹெக்டேர் பரப்பளவிற்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாக புள்ளி விவரம் பெறப்பட்டிருக்கிறது. முன்னதாக மரக்காணத்தில் புயல் பாதுகாப்பு மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்தார். மந்தவாய், புதுக்குப்பம் பகுதியில் புயல் பாதுகாப்பு மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்த முதலமைச்சர் ஸ்டாலின் உணவு, போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தமிழ்நாட்டில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத சேதங்களை கருத்தில் கொண்டு உட்கட்டமைப்பு மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை தற்காலிகமாக சீரமைக்க 2000 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கடந்த நவம்பர் 23ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வழுத்த பகுதியாக உருவெடுத்த பெஞ்சல் புயல் தமிழ்நாட்டின் 14 மாவட்டங்களில் வரலாறு காணாத பேரழிவை ஏற்படுத்தியுள்ளதாக அக்கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பெஞ்சல் புயல் டிசம்பர் 1ஆம் தேதி கரையை கடந்தபோது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதால் சாலைகள் மற்றும் மின் இணைப்புகள் கடுமையாக சேதமடைந்தன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த புயல் மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தால் பெரும்பாலான பகுதிகள் பாதிப்புக்குள்ளாகி உட்கட்டமைப்பு மற்றும் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மொத்தம் 69 லட்சம் குடும்பங்களும் 1.5 கோடி பேரும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே பாதிப்புகளின் அளவு மற்றும் மறுசீரமைப்பின் அவசர தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டிற்கு இடைக்கால நிவாரணமாக 2000 கோடியினை உடனடியாக விடுவிக்குமாறு பிரதமர் மோடியை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக அந்த கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு நாடாளுமன்ற வளாகத்தில் சந்தித்து பேசினார். அப்போது ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள மத்திய அரசின் 1706 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி கருணாநிதி, திருச்சி சிவா, TM செல்வ கணபதி, அருண் நேரு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழை வெள்ளத்தில் வீடுகளை இழந்தவர்களுக்கு அரசு உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 5000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார்.
ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 6 மாவட்டங்களில் அபராத தொகை இல்லாமல் மின்கட்டணத்தை வரும் 10ஆம் தேதி வரை செலுத்த கால நீட்டிப்பு செய்துள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவித்துள்ளார். கனமழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 6 மாவட்டங்களில் உள்ள மின் நுகர்வோர்களுக்கு மின்கட்டணம் செலுத்துவதில் ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு இந்த கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் கைப்பாணிக்குப்பம் பகுதியில் புயல் வெள்ள பாதிப்புகளை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய அன்புமணி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். ஃபெஞ்சல் புயல் மழை வெள்ள பாதிப்பால் கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல திருவண்ணாமலை, சேலம் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோவிலூர் நகராட்சிக்குட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டுமும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை மற்றும் போச்சம்பள்ளி ஆகிய 2 தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃபெஞ்சல் புயல் கனமழை காரணமாக ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதால் தென்னக ரயில்வே கோட்ட அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து 100 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உத்தரவின்படி மாம்பழம்பட்டு, அரகண்டநல்லூர் ரயில் நிலையங்களுக்கு தலா 15 பேருந்துகள் மற்றும் சென்னை மார்க்கத்தில் 40 பேருந்துகள் என மொத்தம் 100 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு பயணிகள் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டனர். திருவண்ணாமலை நிலச்சரிவில் சிக்கிய 7 பேரில் 5 பேர் சடலமாக மீட்கப்பட்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஃபெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலையில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் அண்ணாமலையார் கோவிலுக்கு பின்புறம் இருக்கும் மலையில் மண் சரிவு ஏற்பட்டு வ.உ.சி. நகர் 11வது தெருவில் உள்ள வீடுகள் மீது பாறாங்கற்கள் மற்றும் மண் விழுந்தது. இதில் ஒரு வீட்டில் 7 பேர் சிக்கிக் கொண்ட நிலையில் அவர்களை மீட்கும் பணி நடைபெற்றது. இதில் குழந்தைகள் உட்பட 5 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். சடலங்களை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் மீட்புப் பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்தவருடைய குடும்பங்களுக்கு இழப்பீடாக தலா ரூபாய் 5 லட்சத்தை வழங்க உத்தரவிட்டிருக்கிறாங்க. திருவண்ணாமலை நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்கள் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் மிகுந்த துயரத்தை அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அனைவரும் உயிருடன் மீட்கப்படுவர் என நம்பிக்கையுடன் தாம் இருந்ததாகவும் அவர்கள் சடலமாக மீட்கப்பட்டது மிகுந்த துயரத்தை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதேபோல திருவண்ணாமலை நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். மண் சரிவில் சிக்கியவர்கள் சடலமாக மீட்கப்பட்ட செய்தி நெஞ்சை பதற வைக்கிறது என்றும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு தமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் எக்ஸ் தளத்தில் விஜய் பதிவிட்டுள்ளார். இதனிடையே திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் மீட்புப் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட நிலையில் எஞ்சியவர்களை தேடும் பணி இன்று காலை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவில் சிக்கிய ராஜ்குமாரின் சகோதரி உஷா கண்ணீர் மல்க பேசியது சோகத்தை ஏற்படுத்தியது. 10 வருஷமா அவனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அந்த மரம் ஒரு வீடு கட்டி முடிச்சு கடை வாங்கி கொடுத்து அவனுக்கு ஒரு குடும்பத்தை ஆக்கி விட்டேன். இப்ப எங்களுக்கே இல்லாம போயிட்டான், குடும்பத்தோடு போயிட்டான். மாஞ்சோலை தேயிலை தோட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. மாஞ்சோலை எஸ்டேட்டில் இருந்து தொழிலாளர்களை வெளியேற்றக் கூறிய உத்தரவை எதிர்த்தும் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசு ஏற்று நடத்த உத்தரவிடக் கோரியும் தொழிலாளர்கள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது நஷ்டத்தில் இயங்குவதால் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை ஏற்று நடத்த முடியாது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 4 தலைமுறைகளாக மாஞ்சோலையில் வாழ்ந்து வரும் தொழிலாளர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த முயற்சிப்பதாக மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. சென்னையில் தேவாலயத்திற்குள் நுழைந்து திருமணத்தை நிறுத்த முயன்ற பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரியதர்ஷினி என்ற பெண்ணும் நாகர்கோவிலைச் சேர்ந்த லிஜின் என்பவரும் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்தபோது பழக்கம் ஏற்பட்டு 2.5 வருடங்களாக ஒன்றாக குடும்பம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் லிஜினுக்கு வேறொரு பெண்ணுடன் திருமணம் நடைபெறுவதை அறிந்த பிரியதர்ஷினி தேவாலயத்திற்குள் நுழைந்து திருமணத்தை நிறுத்த முயன்றார். அங்கிருந்தவர்கள் அளித்த புகாரின் பேரில் பெண் காவலர்கள் பிரியதர்ஷினியை வலுக்கட்டாயமாக ஆட்டோவில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்ட ஆதாரம் இல்லாததால் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. குஜராத் மாநிலம் போர்பந்தர் அருகே கடலில் விழுந்து மாயமான தனது கணவரை கண்டுபிடித்து தரக்கோரி மனைவி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். விளாத்திக்குளம் தாலுகா பனையடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை என்ற மீனவர் கடந்த மாதம் 22ஆம் தேதி போர்பந்தர் அருகே ஆழ்கடலில் படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தவறி கடலில் விழுந்து மாயமானதாக கூறப்படுகிறது.
இது தொடர்பாக அண்ணாதுரையின் மனைவி மற்றும் ஊர் மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அண்ணாதுரை மாயமாகி 11 நாட்கள் ஆன நிலையில் அரசு அவரை கண்டுபிடித்து தர வேண்டும் என அவரது கர்ப்பிணி மனைவி உருக்கமாக கோரிக்கை விடுத்துள்ளார். கோவையில் தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவியின் மர்ம மரணம் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த கீர்த்தனா தனியார் மருத்துவக் கல்லூரியில் படித்து வந்துள்ளார். கடந்த 30ஆம் தேதி மருத்துவக் கல்லூரி விடுதியில் இருந்து வீட்டிற்கு சென்ற அவர் இரவு பரோட்டா சாப்பிட்டுவிட்டு தூங்கச் சென்றுள்ளார். காலையில் மாணவியை பெற்றோர் எழுப்பிய போது அவர் எந்த அசைவும் இல்லாமல் இருந்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அம்மாணவி ஏற்கனவே உயிரிழந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மாணவியின் மர்ம மரணம் குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தேங்கியிருந்த மழைநீரில் விழுந்து சிறுவன் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செட்டியப்பனூர் பகுதியில் வீடு கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் மழைநீர் தேங்கியுள்ளது. அதன் அருகே விளையாடிய புவனேஷ் என்ற சிறுவன் தவறி பள்ளத்தில் விழுந்ததில் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தான். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூரில் சீட்டு நிறுவனத்தில் கட்டிய பணத்தை மீட்டுத் தரக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். தோகைமலையில் ஸ்ரீ முருகா சிட்ஸ் என்ற பெயரில் இயங்கி வந்த சீட்டு நிறுவனத்தில் பொதுமக்கள் மாத தவணையில் பணம் செலுத்தியுள்ளனர். முதிர்வு காலம் முடிந்த பிறகு பணத்தை எடுக்கச் சென்றபோது அந்நிறுவன அலுவலகம் பூட்டப்பட்டிருப்பது கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். தெலங்கானாவில் சாலையோர கடைகள் மீது லாரி மோதியதில் 10 வியாபாரிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். ரங்காரெட்டி மாவட்டம் சேவல்லா மண்டலம் அல்லூர் அருகே வேகமாக சென்ற லாரி சாலையோரம் காய்கறிகள் விற்றுக் கொண்டிருந்த வியாபாரிகள் மீது மோதியது. இதில் 10 வியாபாரிகள் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பலர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தாய்லாந்தில் இருந்து விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 14 அரிய வகை பறவைகள் மீட்கப்பட்டன. கொச்சி விமான நிலையத்தில் சந்தேகத்துக்குரிய வகையில் வந்த தம்பதியின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது அட்டைப்பட்டிகளில் மறைத்து அவர்கள் 14 அரிய வகை பறவைகளை தாய்லாந்தில் இருந்து கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து தம்பதியை கைது செய்த அதிகாரிகள் மீட்கப்பட்ட பறவைகளை மருத்துவர்களை கொண்டு பரிசோதித்து பின்னர் வனத்துறையினரிடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அடுத்த மாதம் பதவி விலக உள்ள நிலையில் அரசுமுறை பயணமாக ஆப்பிரிக்க நாடான அங்கோலாவிற்கு சென்றுள்ளார். அவருக்கு லுவாண்டா நகரில் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. இதனிடையே கிறிஸ்துமஸ் மற்றும் விடுமுறை கொண்டாட்டங்களுக்காக அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் உள்ள வெள்ளை மாளிகை வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி பேசிய அதிபர் ஜோ பைடனின் மனைவி இந்த விடுமுறை காலத்தில் அமெரிக்கா அமைதி மற்றும் ஒளிமயமாக இருக்க ஆசீர்வதிக்கப்படட்டும் என கூறினார். அமெரிக்க மக்களுக்கு முதல் குடும்பமாக தாங்கள் பணியாற்றுவது தங்களின் வாழ்வின் பெருமை என்றும் அதிபர் பைடனின் மனைவி தெரிவித்தார். இதனிடையே வெள்ளை மாளிகைக்குள் வண்ண விளக்குகளால் செய்யப்பட்டுள்ள அலங்காரம் அனைவரையும் கவர்ந்துள்ளது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். ரியாத் நகரில் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பளிக்கப்பட்டது. வெள்ளை குதிரைகள் அணிவகுத்துச் செல்ல பிரான்ஸ் அதிபர் சொகுசு காரில் ஊர்வலமாக அரண்மனைக்குள் அழைத்துச் செல்லப்பட்டார். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் பிரான்ஸ் அதிபரை கட்டித்தழுவி வரவேற்றார். பின்னர் ராணுவ அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிரான்ஸ் அதிபருக்கு அமைச்சர் மற்றும் உயரதிகாரிகளை சவுதி இளவரசர் அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் இருவரும் பரஸ்பர பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வரும் ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் ஜப்பானை வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றது. ஷார்ஜாவில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 339 ரன்கள் குவித்தது. இந்திய அணியில் கேப்டன் முகமது அமன் சதம் விளாசினார். தொடர்ந்து 340 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி ஆடிய ஜப்பான் 50 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 128 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 211 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெஞ்சல் புயல் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு. இடைக்கால நிவாரணமாக 2000 கோடி ரூபாய் வழங்குமாறு பிரதமர் மோடிக்கு கடிதம். டெல்லியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் அமைச்சர் KN நேரு. ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 1706 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை விடுவிக்க கோரிக்கை. மழை வெள்ள பாதிப்பால் கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. திருவண்ணாமலை, சேலம் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. திருவண்ணாமலை நிலச்சரிவில் சிக்கிய 7 பேரில் 5 பேர் சடலமாக மீட்பு. மீட்பு பணிகளை நேரில் பார்வையிட்டார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதிவு.
மாஞ்சோலை தேயிலை தோட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. எஸ்டேட்டில் இருந்து வெளியேற்ற எதிர்ப்பு தெரிவித்து தொழிலாளர்கள் தரப்பில் வழக்கு. சென்னையில் தேவாலயத்திற்குள் நுழைந்து திருமணத்தை நிறுத்த முயன்ற பெண்ணால் பரபரப்பு. மணமகன் 2.5 வருடங்களாக தன்னுடன் குடும்பம் நடத்தியதாக குற்றச்சாட்டு. தாய்லாந்தில் இருந்து விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 14 அரிய வகை பறவைகள் மீட்பு. கொச்சி விமான நிலையத்தில் தம்பதிகள் கைது, அதிகாரிகள் தீவிர விசாரணை. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் வெள்ளை மாளிகை கோலாகலம். கிறிஸ்துமஸ் விடுமுறை கொண்டாட்டங்களுக்காக வண்ணமயமாக அலங்கரிப்பு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் லீக் போட்டியில் ஜப்பானை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.